மிகவும் விருப்பமில்லாமல் மோசே எகிப்திற்கு திரும்பினார். அவரது சகோதரர் ஆரோனுடன் சேர்ந்து மோசே பார்வோனை எதிர்கொண்டு என் ஜனங்களை விடுதலை செய்யும் என்று கோரினார். பார்வோன் மறுத்ததால் கடவுள் எகிப்தில் 10 பேரழிவுகளை அனுப்பினார். இறுதியில் எகிப்தியர்களின் முதற்பிறந்த ஒவ்வொருவரும் இறந்த பிறகு பார்வோன் சம்மதித்தார். மோசே இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து வழிநடத்தினார். கடவுள் அவர்களுக்காக செம்மஞ்சள் கடலை பிளந்தார். அவர்கள் அதை கடந்து சென்றனர். பாலைவனத்தில் சினாய் மலை அருகே கடவுள் மோசேவுக்கு 10 கட்டளைகளை வழங்கினார். இவை இஸ்ரவேலரை வழிநடத்த டிவைன் சட்டங்கள் ஆகும். இஸ்ரவேலர் 40 ஆண்டுகள் பாலைவனத்தில் அலைந்தனர். அந்த காலத்தில் மோசே அவர்களின் சந்தேகங்களும் கடவுளுக்கு கீழ்ப்படையாமையும் குறிப்பாக பொன்னாடை வழிபாட்டையும் சமாளித்தார். துரதிருஷ்டவசமாக மோசே தானும் கடவுளுக்கு கீழ்ப்படையாமல் கல்லை அடித்து தண்ணீர் வரவழைத்ததால் அவருக்கு வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்குள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டார்.